துறைக்கு நிதிகள் ஒதுக்கும் போது சுகாதாரத்துக்கு தான் அதிகமான நிதியை 20,000 கோடி இந்த ஆண்டு 24-25 ஒதுக்கி கொடுத்த முதலமைச்சர், கொரோனாவை ஒழித்து காட்டிய முதலமைச்சர். இது மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்கிற ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் இப்படி சொன்னார். ஐசிக்கு வந்தோடனே சொன்னார், நம்முடைய அரசாங்கம் தமிழக அரசு எல்லா நிதியிலையும் உதவி செய்து மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிதி அரசாங்கம் தருது என்றெல்லாம் என் இடத்துல எடுத்து சொன்னார். அதனால தான் முதலமைச்சர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாட்டிலே எந்த நிலையும் சுகாதாரமோடு வாழ வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். சுகாதாரத்துக்கு அப்புறம் கல்வி. இந்த தமிழ்நாட்டிலே இந்தியாவில் பார்த்தா இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் நாடு, என் தமிழ்நாடு சிறந்த நாடு என்று சொன்னால்தான் கேட்டுக்கொள்வேன் என்று பணியாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர். கல்விக்கு 42,000 கோடி இந்த ஆண்டு 24-25 ஒதுக்கி கொடுத்த முதலமைச்சர். உயர்கல்வி கூட 8,412 கோடி இந்த ஆண்டு 24-25 ஒதுக்கி கொடுத்த. உயர்கல்விக்கு போக வேண்டும், பெண்கள் எல்லாம் உயர்கல்விக்கு பெண் வேண்டும், மாணவ செல்வங்களாம் உயர்கல்விக்கு போக வேண்டும் என்று பாடுபட்டு முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் வழியில் நம்முடைய ஹாஸ்பிட்டல் இந்த பகுதியில் வந்தது. உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் முயற்சி. அண்ணன் ராஜன் பாபு வந்து சொன்னார், என்ன தெய்வம், இந்த கடவுள் கர்மாரியமாக தான் தெய்வம் எல்லாருக்கும். அந்த நிலையில் ஏன்னா நாங்கள் அந்த குடும்பத்தோடு 40-50 ஆண்டு காலம் பழகிக்கொண்டு எங்கள் அண்ணனுக்கு பிறகு நான் அவங்களிடத்தில் நெருங்கி பழகி கொண்டு வருகிறேன். 50 வருஷம் ஆயிடுச்சு. அவர் நடக்க முடியல என்று சொன்னாலும் மகன்கள் கட்டி தந்ததை வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வந்து இங்கே ராஜன் பாபு கலந்து கொள்ளதே உள்ளபடியே மகிழ்ச்சி. எங்கள் வேலூரில் நம்முடைய அந்த 17 ஆண்டுக்கு முன்னே இருந்தார். 2007 அவர் நகரமன்ற தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் 2008 மேயராக பொறுப்பேற்று பணியாற்றினேன். நம்மளை பொறுத்தவரை நம்ம ஊர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். வந்து எந்த துறை சேர்ந்தவங்களுக்கு வந்து இங்கே திறந்து வைத்தாலும் அவங்களுக்கு உறுதுணையாக நம்ம இருக்க வேண்டும். கோடிக்கணக்கான முதலை போட்டு நம்முடைய மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறார்கள் என்று அகர்வால் சொன்னால் அதுதான் மகிழ்ச்சி. பணம் சம்பாதிக்க அகர்வால் வந்து ஒரு நீண்ட நாள் பாருங்க. நான் சென்னையிலே போய் அகர்வாலில் கண்ணில் செக் பண்ணிக்கிறேன். ஒரு காலத்துக்கு முன்னே நம்முடைய பெரிய பெரிய முதலமைச்சர் கூட அகர்வால் வந்து சென்னையில் செக் பண்ணதை நானே பார்த்துருக்கிறேன். அகர்வால் சென்னையில் லல்லு பிரசாத்னு ஒரு முதலமைச்சராக இருந்தார். அவர் நான் ஒரு நாள் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் அகர்வாலுக்கு வந்தார். அது மாதிரி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். கலைஞர் அவர்கள் அவருடைய மகனாக இந்த நாட்டுடைய முதலமைச்சர் எல்லா நிலையிலும் உழைய வேண்டும் பாடுபட்டு முதலமைச்சர் கீழே நாங்கள் பணியாற்றுவது உள்ளபடியே மகிழ்ச்சி. இங்கே வந்து அகர்வால் திறந்தது நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கு நன்றி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.